வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் பாஸ்கரன். என்னுடைய சினிமாவினுடைய பெயர் பரதேசி விஎஸ் பாஸ்கர் ராஜ். நான் சினிமாவுக்கு வரும்பொழுது என்னுடைய வயது 18. துடிப்புடன் வரும் இளைஞனாக வந்து சினிமாவில் சாதிப்போம், ஒரு நற்பெயர் எடுப்போம், நல்ல கேரக்டரில் வாழ்வோம் என்று வந்தேன். ஆனால் திரும்பி பார்த்தால் இந்த 43 வருடங்களும் எப்படி தொலைந்தது என்று கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. அதுபோல என்னுடைய திருமணமும் போனது, என் குடும்ப வாழ்க்கையும் போனது, சொந்த பந்தங்களும் போனது, சுக துக்கங்களும் போனது. மீதி இருப்பது நான் மட்டும்தான். ஆனால் இப்போது இருக்கும்போதும் நான் சினிமாவில் சாதித்து ஒரு நற்பெயர் எடுப்பேன் என்ற மிகப்பெரிய மன தைரியத்துடன் இருக்கின்றேன். என்னை வாழ வைத்தது பரதேசி படத்தின் இயக்குனர், மண்ணையும் பொன்னாக்கும் மகாசக்தி படைத்த என் கடவுள், என் குருநாதர் மிஸ்டர் பாலாசா அவர்கள்தான். பரதேசி படத்தில் கோடாங்கியாக ஒரு வேடம் கொடுத்தார். அதில் ஒரு சிறிய டைலாக் வரும். நிறைய டைலாக் பேசினாலும் ஒரு சிறிய டைலாக் கொடுத்தார். அந்த டைலாக்கை நான் இப்போது சொல்கிறேன். லெட்டர் படிக்கும் சீனில் அவரை கலாய்க்கும் சீன். ஹீரோவை மகமாயி தாயத்து இவனுக்கு இடுப்புல கட்டவா இல்லை இவன் புடுக்கல கட்டவான்னு. அப்பொழுது அந்த மலை அடிவாரத்தில் சிரிப்பொழியை தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. அப்பொழுதுதான் புன்னகை முகத்துடன் என் கடவுளை நான் பார்த்தேன், மிஸ்டர் பாலாசா. அது படத்தில் அங்கே நடிக்கும் பொழுது எனக்கு தெரியவில்லை. திரையரங்கில் வந்து நற்பெயர் வாங்கும் பொழுதுதான் அந்த திரைப்படத்தினுடைய அனுபவம் புரிந்தது. அதுபோல ஒரு மிகப்பெரிய கேரக்டரை கொடுத்த என்னுடைய கடவுளுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிப்பதனுடன் அவருக்கு என்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அதற்காக என்ன வாய்ப்பு அவர் கொடுத்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். அந்த படத்தை பார்த்துத்தான் மிஸ்டர் ரஞ்சித் சார் மெட்ராஸ் படத்தில் எனக்கு சாமியார் வேடம் கொடுத்தார். படம் முழுவதும் சாமியாராகவே வந்தேன். களம் படத்தில் ஜமீன்தாராக வருவேன், முதல் செய். அதுபோல கிருமி படத்தில் பண்டாரமாக வருவேன். அதுபோல பயம் ஒரு பயணம் என்ற படத்தில் ஒரு சாங்கில் ஆகாசம் போனவரே வந்து போங்க, ஆகாரம் கொண்டு வந்து உண்டு போங்க, ஈசனாரி இங்கே வாங்க, இந்தோர இந்த வேற கண்டு போங்க அப்படின்னு ஒரு சாங். அது ஒரு வாரம் எடுத்தார்கள் கேரளா. அதுவும் முடிந்துவிட்டது. நான் ரஜினி முருகன் என்ற திரைப்படத்தில் நடித்தேன், மிஸ்டர் சிவகார்த்திகை. அந்த திரைப்படத்தில் முதல் பாண்டி கோயில் பஞ்சாயத்தில் நான் உட்கார்ந்திருப்பேன், ராஜகிரண் சாரும் உட்கார்ந்திருப்பார். அப்பொழுது மீசைக்காரர் வந்து சக்கரை நீ துண்டத்தாண்டியான்னு என்னை வம்புக்கு வலித்து விடுவார். நான் வெட்கப்படுவேன். அப்பொழுது நடித்து தெரியவில்லை. திரையரங்கில் அந்த டைமிங் காமெடியில் எல்லோரும் கைத்தட்டலை கேட்டவுடன் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆதலால் பேட்டை படத்திலும் மிஸ்டர் முள்ளும் மலரும் மகேந்திரன் சார் அவர் இறந்துவிடும் சீனிலும் நடித்தேன். இப்படி 75 படங்களிலும் நடித்த நான் 55 படங்களிலும் சினிமாவில் சாமியாராகவே வாழ்ந்துவிட்டேன். இப்பொழுதும் சாமியாராக ஆகிவிட்டேன். திரையரங்கில் மனிதர்கள் கைத்தட்டலை கேட்போம் என்று மிக ஆவலுடன் பெரிய கேரக்டர் செய்தோம் என்று வரவில்லை.
நற்பெயர் எடுப்போம் என்றதுக்குதான். சினிமாவில் எல்லோரும் இது வாங்கிட்டீங்களா, பங்களா வாங்கிட்டீங்களா, கார் வாங்கிட்டீங்களா அப்படி என்று நினைக்கின்றார். அவர்கள் கொடுக்கும் சம்பளம் என்னவென்று எங்களுக்குத்தான் தெரியும். சில சமயத்தில் கிடைக்கும், சில சமயத்தில் கிடைக்காமலும் போகும். அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. இறைவன் கொடுப்பதை யாரும் எதுவும் பண்ண முடியும். அதனால் தாங்கள் இளைஞர்களே என்னை மாதிரி கல்யாணம் பண்ணாமல் குடும்ப வாழ்க்கையும் விட்டுவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து சாலிகிராமத்திலும் கோடம்பாக்கத்திலும் வடபழனியிலும் சுற்றி திரிகின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நன்றாக வைத்துவிட்டு எல்லாம் முடித்துவிட்டு தனியாக வாருங்கள். ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு அவங்களையும் இம்சை பண்ண வேண்டாம், அவர்களும் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு கரு உருவாகி குழந்தையான பிறகு அதில் கஷ்டப்படும் சூழ்நிலை நிறைய பேரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் தாங்கள் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய குடும்ப கதையை நற்பெயரோடு நல்லபடியாக வாழ வைத்துவிட்டு கலைத்தாயை நோக்கி வாருங்கள். கலைத்தாய் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியும். கலைத்தாய் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை அழைத்துக் கொள்வார். கலைத்தாய் ரிக்ஷா ஓட்டினாலும் சரி, கடைகளை செஞ்சாலும் சரி, மார்க்கெட்டில் காய்கறி விட்டாலும் நீங்கள் என்றால் அந்த தாய் உங்களை விட மாட்டார். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாது. நான் 43 வருடம் ஆனது. திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி எவ்வளவு சின்ன பின்னமாக்கி தொலைத்து விட்டு இப்போது சுற்றுகின்றேன் என்பது எனக்குத்தான் தெரியும். அதனால் தயவு கூர்ந்து இளைஞர்களே ஒரு நல்ல அறிவுரை சொல். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பக்காபலமாக பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நானும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று சிறு வயதில் படம் பார்த்தவுடனே அவர்கள் மாதிரியே நடிப்பேன், அவர்கள் மாதிரியே பாட்டு பாடுவேன். இப்படியெல்லாம் மனதில் சிறு சிறு ஆசையாக வந்து என்னை பெரிய லெவலாக ஆக்கி இப்பொழுது கலைத்தாயிடம் அழைத்து வந்து விட்டிருக்கிறார். அதனால் தயவு கூர்ந்து கேட்கின்றேன், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இளைஞர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். எப்போ ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் சினிமாவில் ஜெயிக்கலாம். ஆனால் இதுதான் அதுதான் என்பது இல்லை. நீங்கள் வந்து தயவு கூர்ந்து இளைஞர்களே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்பு சார் நடிக்கும் சிலம்பாட்டம் படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனுடைய இயக்குனர் சரவணன் சார். அப்பொழுது அந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு போன் வந்தது. அப்பொழுது ஒரு துயரத்தை, என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். அதை கேட்டதும் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு நடிக்கும் பொழுது தன்னையும் மீறி அழுகை வந்துவிட்டது. அப்போது இயக்குனர் கூப்பிட்டார். என்ன ஐயா என்று கேட்டேன். நன்றாக நடிப்பீர்களே, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது சொன்னேன், ஐயா இப்பொழுது போன் வந்தது, என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். அதனால்தான் எவ்வளவு அடைக்கும் தன்னையும் மீறி அழுகை வந்துவிட்டது ஐயா. அதனால் என்னை மன்னிக்கவும் என்று. வேண்டாம், நீங்கள் நடித்துவிட்டு உடனே கிளம்பி உங்களுடைய தாயாரை பார்க்க செல்லுங்கள் என்று சொன்னார். நானும் போய் நடித்துவிட்டு உடனே பஸ் ஏறி வந்து என்னுடைய தாயார் இறுதி சடங்கை நன்றபடியாக முடித்து கொடுத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி கலைத்தாயின் வாய்ப்பை போய் நிறைவேற்றி கொடுத்து விட்டு வந்தேன். இப்படியெல்லாம் சினிமாக்காரர்கள் வாழ்க்கை. அந்த படத்திலே ஒரு டைலாக் வரும் அனுமோகன் சாரிடம். அப்படி எனக்கு பின்னாடி நின்றவர்கள்
இப்பொழுது முன்னாடி இருக்கின்றார்கள் சினிமாவில். நான் அதை பற்றி மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உறுதியோடு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தாருங்கள் என்று இதை பார்க்கும் அனைத்து இயக்குனரையும் நான் கேட்கின்றேன். ஐயா, ஒரு சிறிய விண்ணப்பம் வைக்கின்றேன். சினிமாவுக்காகவே வடபழனி, கோடம்பாக்கம், சாலிகிராமம் இவ்வளவு அனைத்து இடங்களிலும் சினிமாவுக்காகவே சுற்றி திரியும் நண்பர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். சினிமாவுக்கென்றே வந்து தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து வெளியூரில் இருந்து வந்து மிகவும் கஷ்டப்படுகின்றார். இந்த வயதான காலத்தில் அதை பார்க்கும்போது மன உளைச்சலாகிறது. ஆதலால் தாங்கள் சினிமாவுக்காகவே வாழும் நண்பர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்கும் அனைத்து உள்ளங்களும் அவரவர்களுக்கு விசுவாசமாக இருக்கும் நண்பர்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கின்றேன். அதுபோல சினிமாவுக்காக வரும் நண்பன் உங்களுக்காக ஒரு தொழிலை ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். சினிமா பார்ட் டைமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முழுமையான தொழிலை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். சினிமா சினிமா என்று அலைந்து திரிந்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு சோகமாய் துக்கமாய் விடாது. நான் ஒரு சிறிய விண்ணப்பத்துடன் இந்த வயதான காலத்தில் உங்களுக்கு சொல்லும் அறிவுரை இதுதான். நீங்கள் தான் இதை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் ஒரு தொழிலை சுய தொழிலோ வேறு எங்கேயாவது ஒரு கடையிலோ வேலை கிடைக்கும்போது கிடைத்துவிட்டு லீவு போட்டுவிட்டு வாய்ப்பை தேடுங்கள். சினிமா பார்ட் டைமாக முழுமையாக இருந்த சினிமாவே இப்பொழுது இருக்கும் சினிமாவே. அதனால் நீங்கள் தான் தயவு கூர்ந்து இதை மன உறுதியுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.